குருவே சரணம். மன நிம்மதி பெற. மன நிம்மதி என்கிற இந்த ஒரு வரிக்காக உலகில் அலைந்து திரியும் மானிடர்கள் பலர் உண்டு. எதை செய்தாலும் தொடர் தோல்வி, வாழ்வில் முன்னேற்றம் இல்லை என தொழில் செய்யும் இடம் துவங்கி வீட்டில் மனைவி புரிந்து கொள்வதில்லை, கணவன் சரியில்லை, பிள்ளைகள் எங்களை புரிந்து கொள்வதில்லை என ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் நிம்மதியற்ற சூழல் அமைந்துள்ளது. நாங்களும் தியானம், யோகா என பல வழிகளில் முயற்சிக்கிறோம். ஆனாலும் ஒரு நிரந்தரமான மன அமைதி கிடைக்கவில்லை என புலம்பும் மனிதர்கள் பலர். ஆலய வழிபாடு, தெய்வீக சிந்தனை போன்றவற்றில் ஈடுபடும் போது அதில் கிடைக்கும் மன அமைதியை நிரந்தரமாக பெற தெய்வங்களின் அருளும் துணை செய்தல் அவசியம். திருவைக்காவூர். எத்தனை கோடி செல்வம் இருப்பினும் மன அமைதி என்பது இறையருளால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதை தரும் தெய்வமாக எம்பெருமான் எழுந்தருளி அருள் புரியும் திருத்தலமே திருவைக்காவூர். இங்கே இறைவனுக்கு வில்வ வனநாதர் என்றும் அம்பிகைக்கு வளைக்கை நாயகி என்றும் பெயர். ஒரு காலத்தில் வில்வ வனமாக இருந்த காடு இது. மான் ஒன்று இவ்வனத்தில் புகுந்து ஓட அதை விரட்டி வந்த வேடனிடமிருந்து மானை காப்பாற்றும் பொருட்டு சிவபெருமானே புலி வடிவில் வந்தார். புலிக்கு பயந்த வேடன் மரத்தின் மீது ஏறி இரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்திருந்தான். மரத்தின் அடியில் இருந்தது புலி என்று நினைத்து இரவு முழுவதும் அதன் மீது இலைகளை பறித்து போட்டுக்கொண்டே இருந்தான். பொழுது விடிந்த பிறகுதான் அவன் தான் அங்கிருந்தது வில்வ மரம் என்பதையும் மானுக்காக தன்னை துரத்தி வந்தது சிவபெருமான் என்பதையும் உணர்ந்தான். இரவு முழுவதும் வில்வர்ச்சனை செய்த காரணத்தினால் இறைவன் மனமிறங்கி அந்த வேடனுக்கு மோட்சத்தை அளித்தார். சிவராத்திரியோடு தொடர்புடைய இந்த திருவைக்காவூர் திருத்தலத்தில் உள்ள பெருமானை வழிபட நமக்கு மன நிம்மதி ஏற்படும். வழிபாடு. வில்வ இலையால் இவரை அர்ச்சித்து சிவபுராணம் பாராயணம் செய்ய மன நிம்மதி உண்டாகும்.